இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உன்னதமான தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறபடியினால் உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிற அந்த தேவனுடைய அந்த அளவற்ற அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ருசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல நம்ம பாக்கியவான்களாய் தேவன் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். அவரை நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் ருசிக்கும்படியாய் மகிமையானவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமையானவைகளை செய்கிற தேவன், மகிமையின் தேவன். அந்த மகிமையின் தேவன் இந்த மண் பாண்டத்தில் நமக்குள் இருக்கிறார் என்பதுதான் வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சத்தியம். அந்த மகிமையின் தேவன், அந்த மகிமையின் பொக்கிஷமாய் இருக்கிற அவர் நம்முடைய சரீரமாகிய இந்த மண் பாண்டத்தில் அவர் நிரந்தரமாக தங்கியிருக்கிறார் என்கிற அந்த நிஜத்தை நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை அது முற்றிலுமாய் வெளிச்சமானதாய் இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த நாட்கள்ல தொடர்ந்து இந்த பிரேயர் செஷன்ல நம்ம விசுவாசத்தை பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் எதற்காக இந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாய் தியானிக்க வைக்கிறார் என்பது நமக்கு புரியல. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த விசுவாசத்தை குறித்து ஒவ்வொரு டைமென்ஷன்ல நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் அதே போல விசுவாசம் என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் ஆனதுதான். நம்ம கிறிஸ்துவையே அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் அவரை ஏற்று நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அந்த ஃபவுண்டேஷனே என்னன்னா விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் ஒரு காரியம், இன்னும் ஒரு டீப்பர் லெவலா இந்த விசுவாசம் எப்பொழுது நமக்குள் செயல்படும் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்ன ஒருத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Then Jesus said to his disciples, if anyone wants to come after me, எனக்கு பின்னாடி நீ வரணும்னு விருப்பப்பட்டனா, let him deny himself and take up his cross and follow me. இதற்கும் இந்த வசனத்துக்கும் விசுவாசத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ இயேசுவினுடைய சீஷனா இருக்கிறதுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீ எனக்கு சீஷனா இருக்கணும் அப்படின்னா, என்ன பின்பற்றணும் அப்படின்னா, நீ தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்கிற தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அங்க இயேசு சொல்றாரு. இது ஏதோ நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் பண்ற காரியம் போல இருக்கலாம். ஆனா இதனுடைய ரூட் எப்படி இருக்குன்னா விசுவாசத்தோடு இந்த வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாம ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுப்பதுங்கிறது சாத்தியமே இல்லாத காரியம். தன்னுடைய 5 சென்சஸை விட, இந்த 5 சென்சஸ் கொடுக்கிற காரியத்தை விட, இந்த சரீரத்தை விட, இந்த சரீரத்தின் மூலமாய் ஆத்துமாவுக்கு போகிற இன்ஃபர்மேஷனை விட, எனக்குள் இருக்கிற என் தேவன் உண்மையானவர் அப்படிங்கிறத ஒரு மனிதன் எப்பொழுது விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன்தான் இந்த செல்ஃப் டிபெண்டன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இவன் தன்னைத்தான் அது வரைக்கும் தன்னுடைய எண்ணங்களினால் இவன் ஆளுகை செய்து கொண்டிருப்பான், தன்னையே ஆளுகை செய்து கொண்டிருப்பான், தன்னுடைய எண்ணங்களையே இவன் சார்ந்து வாழ்ந்திருப்பான்.
இப்படிப்பட்டவைகளை விட்டு கொடுப்பவன் தான் தன்னைத்தான் வெறுப்பவன். இப்போ இது இன்னும் ஆழமா நம்ம பார்க்க இது நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் இருக்கிறார் அப்படிங்கறத நம்புறது மாத்திரம் இல்ல, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதே விசுவாசம். இப்போ இங்க சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. இந்த தன்னைத்தான் வெறுக்கிற இடம், இந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் எப்ப வர்றானோ அப்பதான் அவன் இருதயத்துல சமாதானம் என்பதே இருக்கும். இந்த தன்னைத்தான் வெறுக்கிற இடத்துக்கு மனுஷன் வரல அப்படின்னா அவன் இருதயம் எப்பொழுதுமே மனுஷரை சுற்றிலும், மனுஷருடைய வார்த்தைகளை சுற்றிலும், இந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்களை சுற்றிலும் தான் அவன் மனது இருக்குமே தவிர தேவனை பெரிதாக பார்க்காது. அதுக்காக தான் இயேசு சொல்றார், நீ என்ன பின்பற்றணும் அப்படின்னா உன்னை வெறுக்கணும். உன்னை வெறுக்கணும்னா நம்ம நகைய கலட்டுறதோ, நம்ம என்னவோ நம்மளுடைய சாப்பாட்டை தியாகம் பண்றது, இதெல்லாம் அவர் சொல்லல. எதை சொல்றாரு? நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயம் நம்மை சார்ந்திருக்கிறதா அல்லது தேவனை சார்ந்திருக்கிறதா? நம்மை சார்ந்திருக்கிறதுனா எப்போ இந்த முதல் ஆதாமின் வீழ்ச்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம், முதல் ஆதாமுக்குள்ள இருக்கிறோம்னா, இந்த முதல் ஆதாம் அவனுடைய பாடி சொல்றதையும், பாடி மூலம் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ், சென்சஸ் வழியா கண்ணால பாக்குறது, காதால கேட்கிறது, உணர்கிறது, இந்த காரியங்கள் வழியாகவே ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அவன் தன்னைத்தான் வெறுக்காதவன். இப்போ தன்னைத்தான் வெறுக்கிற இடம் வரும்போதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானங்கிறதே ரியலா அவன் உணர முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன வார்த்தை ஒரு மனுஷங்க சொன்னா கூட அது ரொம்ப காயப்படுத்துவோம். ஐயோ என்னையே சொல்லிட்டாங்களேன்னு கொண்டு நம்ம ஐடென்டிட்டி எங்க கொண்டு வைப்போம்? நம்முடைய சரீரத்தின் மேல. இந்த சரீரம் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் மூலம் இந்த ஆத்துமா நமக்கு பயத்தையும் வேதனையையும் கவலையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுலேதான் மனுஷன் வாழ்ந்து, இந்த மாம்சமும் மனதும் இதுலயே வாழ்ந்து தன் வாழ்நாள முடிச்சிடுறவங்களா இருப்பாங்க. ஆனால் தேவனை அறிந்தவன், தேவனை அறிந்து உணர்ந்தவன் அவன் எப்படி இருப்பான்? தன்னைத்தான் வெறுத்தவனாயிருப்பான். இனி நான் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ நம்ம சரீரமும் சரி, நம்முடைய ஆவி ஆத்துமா எல்லாம் அவருக்குரியது. எதுவுமே நான் இல்லை என்கிற இடத்துக்கு எப்போ ஒரு மனிதன் வருகிறானோ அவன்தான் விசுவாசத்துல நிற்க முடியும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்ன நீ பின்பற்றணும்னா முதலில உன்னை நீ வெறுக்கணும். உன்னை வெறுப்பதுங்கிறது ஏதோ நம்ம நம்ம சரீர பிரகமா சில காரியங்களை வெறுத்துட்டா நம்மள வெறுத்துட்டோம் நினைக்கிறோம். இல்ல, ஒருத்தரை மன்னிக்க முடியல, கசப்பு இருக்கு அப்படின்னாலே இன்னமும் நம்மை நாம் என்ன செய்யல? வெறுக்கல. நமக்குள்ள சுயம் சில இடங்களில் மேலோங்கி இருக்கிறது. ஏன் மன்னிக்க முடியல? ஏன் சிலரை பார்த்த உடனே நமக்கு ஒரு கசப்பு வருது அப்படின்னா, தேவனை விட அவங்களையும் அவங்க செய்த செயலையும் நம்ம பெருசா பார்க்கிறோம். அவர் செய்து முடித்த செயலை நம்ம பெருசா பார்ப்போனா, கிறிஸ்து தேவனுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்க முடியுதா? சில நேரம் டக்குன்னு ஒரு கோபம் வரலாம், ஆனா அடுத்த நிமிஷம் இல்ல, இது நான் இல்லை என்கிற இடத்துக்கு நம்ம வர்றோமா? இல்ல அதுவே நம்முடைய மனச போட்டு அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களையோ நபர்களையோ அந்த சூழ்நிலைக்குள்ளேயோ நம்ம கடந்து போகும்போது அது மேலோங்கி நிற்கிறதா? அப்படி இருந்தாலே ஒண்ணு நீங்க புரியணும், நீங்க உங்களை வெறுக்கல,
ரெண்டாவது, இந்த வெறுத்தல் இல்லைன்னா விசுவாசத்துல நாம் நிற்க முடியாது. இந்த ஐம்புலன்கள் நம்மை மேற்கொண்டு கொண்டேதான் இருக்கும். யார் என்ன பேசுறான்னு, என்ன சொன்னான்னு, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு என் சரீரமும் அவருக்குரியது, என் ஆவி ஆத்துமா எல்லாம் அவருக்குரியது. எதுவும் எனக்கு நடக்கல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ, எனக்கு நடக்கல, இது என் தேவனுக்கு நடக்கிறது, ஏன்னா இப்ப நான் அவருக்கு சொந்தமானவள், அவருக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது, அவருக்கு சொந்தமாயிட்டோம்னா அவர் தானே நமக்கான எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அப்படிங்கிற உண்மையான விசுவாசமே அங்கதான் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நம்ம தேவைகளுக்காக விசுவாசிச்சோம், எல்லாத்துக்காக விசுவாசிச்சு சில காரியங்கள் எல்லாம், நிறைய காரியங்களையே நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் மேலான விசுவாசம் என்பது முதலாவது தன்னைத்தான் வெறுப்பதிலிருந்துதான் தொடங்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிய முடியுது? புரியுதா? அதாவது உண்மையான விசுவாசம், மேலான விசுவாசம் அப்படிங்கிறது நம்மை நாம் வெறுப்பதில் இருந்துதான் தொடங்குது. நம்ம நம்ம வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்காக நம்ம காத்திருக்கலாம், எல்லாமே கரெக்ட். விசுவாசத்துலதான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னு பார்த்தா தன்னைத்தான் வெறுப்பது. இது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுறது கிடையாது. ஏதோ தேவைக்காக நம்ம கிறிஸ்துவை பின்பற்றவங்களா இருப்போம். உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களானால், உண்மையா அவருக்கு சீஷர்களாய் நம்ம இருக்கணும்னு விரும்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையோ, எந்த காரியமோ, எந்த வார்த்தைகளோ, எந்த சிம்டம்ஸோ இது எனக்குரியதல்ல, எந்த ரிப்போர்ட்டோ, எல்லாம் நான் இந்த நான் எப்போ ஒழியுதோ, இந்த நானை கொண்டு நம்ம எங்க வச்சுட்டோம்? நம்ம சரீரத்துல, சரீரத்தின் மூலம் வர்ற இன்ஃபர்மேஷன் மூலமா ஆத்துமாவில அதை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்முடைய மைண்ட், வில், டெசிஷன்ஸ் எல்லாம் இது சம்பந்தப்பட்டபடியே இருக்குது. இதுல இருந்து மனதை திருப்பி நாம் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள் நம்ம எப்ப வர்றோமோ அதுதான் தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு தேவைக்காக ஜெபிக்கவே தேவை இருக்காது. சாதாரணமா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு ஸ்ட்ரகிளே எங்கன்னா இங்கதான். தன்னைத்தான் வெறுக்கிற இடத்துக்கு நம்ம வராத இடம்தான் நிறைய காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில இன்னமும் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு தடையாக இருக்குது. ஹிண்ட்ரன்ஸே அதுதான். மற்றவங்களை பத்தின எண்ணங்கள், மற்றவங்களை பத்தின கசப்புகள், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு தடைகளாக நிற்கிற காரியங்கள். சில வாக்குத்தத்தங்கள் ஒரு டைம் இருக்கு. சில வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னு யோசேப்பை குறித்து சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்துலதான் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் இருக்கிறாருங்கிறத நம்புறது மாத்திரம் இல்ல, விசுவாசங்கிறது அவருக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு அவரை நம்புவது. அவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முடியுதா? கீழ்ப்படிய முடியுதா அந்த வார்த்தைக்கு? அப்படின்னாலே இன்னமும் என்ன செய்யற, நம்ம இருதயம் என்ன செய்யல? நம்மை வெறுக்கவில்லை. இந்த சுயத்தை, நான் என்கிறத நம்ம என்ன செய்யல? விடல. இந்த ஐ ஆம்ங்கிறவரு நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த ஐ ஆம டிபெண்ட் பண்ணாம நமக்கு ஒரு ஐ ஆம நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம் மாம்சத்தின் வழியாய். அந்த ஐ ஆம டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நம்மளால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. அங்கே விசுவாசம்
இல்லை. விசுவாசம்னா அவருக்கு கீழ்ப்படிதல் என்பதே விசுவாசம். விசுவாசம் இருந்தா நிச்சயம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய முடியும். இந்த விசுவாசம் எப்ப வருது? நம்மை நாம் வெறுக்கும் போதுதான். தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாக பார்க்கும் பொழுதுதான். உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் ஒண்ணு சொல்லும், உலகம் ஒண்ணு சொல்லும், மீடியா ஒண்ணு சொல்லும், ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதை நிஜமாக பார்ப்பதே விசுவாசம். நம்முடைய கண்ட்ரோல், நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்ல நம்ம சுயத்திலேயே எல்லாத்தையும் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சுயத்தை அப்படியே அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது, அவரையே சார்ந்திருப்பது, செல்ஃப் ரூலிங். நம்ம மனது இந்த 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 5 சென்சஸ்ல இருந்து என்ன மனதுக்கு இன்புட் கொடுக்கிறோமோ அதுவே நம்மளை ஆட்சி செய்து கொண்டு நம்ம மனது முழுவதும் அது அது ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது. அந்த எண்ணங்கள் தான் ஃபுல்லா நம்மள அப்படி கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை வெறுக்கவில்லை. இந்த ஐ ஆம் அது எங்க இருக்கு? ஃபிளஷ்ல இருக்கு. இந்த ஐ ஆம்ங்கிறவரு நம்ம ஸ்பிரிட்ல நம்ம கூட ஒன்றா இருக்கிறார். ஆனா அவரை சார்ந்து வாழாதபடி நம்முடைய ஃபிளஷ சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் விசுவாசத்தில் இல்லை. அப்படி விசுவாசத்துல இருந்தோம்னா யார பார்த்தாலும் தேவன் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்ப்பாரோ அப்படித்தான் நம்ம மற்றவங்களை பார்ப்போம். இன்னமும் அதுல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம்னா இந்த இடத்துல ஒண்ணு நல்லா புரியணும். நமக்கு எதிராக இருக்கிற நபர்கள் தான், எதிராய் செயல்படுகிறவர்கள் தான். ஆனா அவர் அவங்கள குறிச்சு என்ன சொல்றாரு? அவங்க நிஜம் இல்லையே, அவங்க சொல்ற வார்த்தை நிஜம் இல்லையே. இப்போ ஒரு மனிதன் நமக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்கள தேவன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? அந்த கண்கள் வழியாய் நாம் பார்க்க ஆரம்பிப்போம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப அவர் இருதயம் என்ன? அந்த மனுஷனும் ரட்சிக்கப்படணும், அந்த மனுஷனும் என்னுடைய சித்தத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுதான் தேவனுடைய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிறது. நம்ம அந்த ஆங்கிள் இருந்து பார்ப்போம். ஆனா நமக்காக தேவன் செயல்படுவாரா அப்படின்னா நிச்சயம் செயல்படுவார். அது சவுலினுடைய வாழ்க்கையில் மூலமா நம்ம போன வாரம் நம்ம அதை தான் பார்த்தோம். நிச்சயமாக நமக்காக தேவன் செயல்படுவார். நம்ம போராடவே தேவையில்ல. நம்ம வேலை எல்லாரையும் மன்னித்து ஆசீர்வதிப்பது மாத்திரமே நம்முடைய வேலை. என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, என்ன இப்படி நடத்துறாங்க, என்னை நான், இது எல்லாம் இந்த நான் என்பது இருக்கும் வரைக்கும் நான் கிறிஸ்துவா இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் அவருடையவள். அவர் சொல்றாரு நீ என்னுடையவள். அவர் அந்த அளவுக்கு நம்மள ஒன்னஸ்ல அவர் பாக்குறாரு. ஆனா அதை விசுவாசிக்க முடியல. அதை விசுவாசிக்க முடியாததுனாலதான் பிரச்சனையே எங்க இருக்குன்னா இந்த செல்ஃப் ரூலிங்ல ஆரம்பிக்குது. நம்மை நாமே கண்ட்ரோல் பண்றோம். செல்ஃப் டிபெண்டன்ஸ். நம்மளே போய் ஒரு காரியத்தை நமக்கு எதிராக செஞ்சுட்டாங்க, பேசிட்டாங்கன்னா நம்ம போய் ரியாக்ட் பண்றோம் அப்படின்னாலே அங்க செல்ஃப் டிபெண்டன்ஸ். அப்போ ஒண்ணு விசுவாசம் எதை சொல்லும் அப்படின்னா தேவனுடைய ஞானம் என்னுடையதை விட பெரியது. சுயம் என்ன சொல்லும் அப்படின்னா என் வாழ்க்கைய நானே நடத்துவேன், நானே பேசுவேன், நானே சரி பண்ணுவேன், நான் 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 இந்த நான்ல செயல்படும். இந்த அவிசுவாசம், அன்பிலீஃப், இது சுயத்தை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். விசுவாசம்
இந்த செல்ஃப அப்படியே என்ன செஞ்சிரும், ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துரும். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ அப்ப அந்த இருதயம் பயங்கரமா விசுவாசத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் நம்ம தேவைகளுக்காகலாம் அது முழுசும் அவரையே சார்ந்து அவரோடு கூட உறவுல இருக்கும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்கள் தேவைலாம் சாதாரணமா அவர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஹிண்ட்ரன்ஸே என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுயம், இந்த நான், இந்த நான் தன்னைத்தான் வெறுப்பது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஒரு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புகிற தேவ பிள்ளை இந்த இடத்துக்கு இந்த ஹார்ட் வரும்போது அங்க எல்லாமே நடக்கும். எதுக்குமே ஸ்ட்ரைவிங் இருக்காது. ஏன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் கண்ட்ரோல் அவர்கிட்ட போயிருது. அவர் நமக்கு ஏதாவது செய்யாம இருப்பாரா? நம்முடைய மனதின் எண்ணங்கள், விருப்பங்கள், யோசனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் மனசுல நினைக்கிறது கூட அங்க நடக்கும். சாதாரண இயற்கை கூட நீங்க சொல்லும் போது கட்டுப்படும். அந்த அளவுக்கு தேவன் நமக்குள்ளே இருந்து அவர் செயல்பட ஆரம்பிப்பார். நம்ம விரும்புறது நடக்கும். ஐயோ இன்னைக்கு மழை வரக்கூடாது, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போறோம்னா வராது. அங்க வெதர் ரிப்போர்ட்டே இருந்தா கூட நீங்க நினைக்கும் போது அது வராது. ஏன்னா என்னோட லைஃப்ல இப்ப போன வாரத்துல கூட நான் சொல்லிட்டு போனேன், நான் ஊருக்கு போறேப்பா, போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த என்னுடைய மகனுடைய கான்வெகேஷனுக்கு போகும்போது வெதர் ரிப்போர்ட் வந்து பயங்கர மழை இருக்கும்னு தான் அவனே பார்த்து சொன்னான். வராதுமா, கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் அப்போ மழை இருக்காது, போயிட்டு வர்ற வரைக்கும் வரல, நாங்க வீட்டுக்குள்ள எப்போ நுழையிறோமோ அந்த நிமிஷத்துல இருந்து மழை. எப்போ நம்மை நாம் சார்ந்திருக்கிறத நம்ம விடுறோமோ, நம்ம மனதுல நினைக்கிறது, நம்ம விருப்பப்படுறது, இது எல்லாத்துக்கும் இந்த முழு பிரபஞ்சமே நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தரும். இதுதான் மத்தேயு 6ல சொல்றார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படாத. அந்த டைம் கிட்ட கொடுத்திருக்காரு. அது பார்த்துக்கிடும். அந்த டைம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உணவுக்காக, உடைக்காக, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்க அப்பா அறிந்திருக்கிறார். இந்த கவலையே ஏன் வருது? இந்த செல்ஃப் டிபெண்டன்ஸ் தான். ஐயோ இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே. இல்ல, எனக்கு என் அப்பா இருக்கிறார், என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்னு அவரை சார்ந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் எப்ப கொடுக்கிறோமோ அப்போ மனது என்பது ஒரு இளைப்பாறுதலில் இருக்கும். ஒரு கிறிஸ்தவளாய் நம்ம இருக்கிறோம்னா இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வரணும். அந்த இளைப்பாறுதலை குறிச்சு நம்ம திருப்பி முடிஞ்ச அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தன்னைத்தான் வெறுப்பதுல இருக்கிற விசுவாசம், அதை குறிச்சு நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இப்போ அவ்விசுவாசம் எதை ப்ரொடெக்ட் பண்ணுது? நம்மளுடைய செல்ஃப என்ன செய்யுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. அது சுயத்திலே தான் செயல்பட வைக்கும். சுயத்தை அப்படியே பாதுகாக்கும். என்ன நான் பாதுகாக்கணும், என்னை யாரும் பேசிடக்கூடாது, என்னை யாரும் சொல்லிடக்கூடாது, என்னை இப்படி இப்படி நடத்துறாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படியே இந்த அன்பிலீஃப். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க செய்யறதுனாலதான் எனக்கு இப்படி தோணுதுன்னு நினைக்கிறோம். ஆனா ரூட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அன்பிலீஃப், அவ்விசுவாசம். இந்த அவ்விசுவாசம் நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லார்கிட்டையும் போய் என்ன செய்யும்? சண்டை போடும். நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வலிக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இது அவங்க செய்யறதுனால தானே நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ரீசன் அது இல்ல. ரீசன் உங்களுக்குள்ளே ஆழமா அந்த இடத்துல ஒரு
அன்பிலீஃப் இருக்கு. தேவன் உங்களுக்காக செயல்படுவார் என்கிற விசுவாசம் அந்த இடத்துல குறைவுபடுது. இன்னமும் அந்த இடத்துல உங்களை நீங்க வெறுக்காத இடமாய் அது காணப்படுகிறது. இப்போ அந்த அவிசுவாசம் சுயத்தை அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி நீங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ற இடத்துக்கு அவிசுவாசம் நம்மளை கொண்டு வருது, சுயத்தை பாதுகாக்குது. ஆனா விசுவாசம் என்ன செய்யுது? சுயத்தை அப்படியே ஒப்பு கொடுத்துருது. இது இல்ல, இது நான் இல்ல. இந்த விசுவாசம் இருக்கும்போது இந்த அடையாளம், நான் தேவனுக்கு பிள்ளை என்கிற அடையாளத்துல நம்ம வாழ்கிறவர்களா இருப்போம். மற்றவங்க சொல்ற எந்த ஐடென்டிட்டியும் நிஜமாய் பார்க்க மாட்டோம். நான் என்ன குறிச்சு என் தேவன் என்ன சொல்லுகிறார்? அவரே பெரியவர், அவரே நிஜம், அவரே சத்தியம், மற்றதெல்லாம் மாயை. மனுஷரோ மனுஷ வார்த்தைகளோ இந்த உலகமோ உலகம் சொல்லுகிற காரியங்களோ எல்லாம் மாயை. அவர் ஒருவரே சத்தியம், அவரது வசனமே சத்தியம் என்கிற இடத்துல இந்த விசுவாசம் நிற்கும். அது சுயத்தை அப்படியே ஒப்பு கொடுத்துரும். இப்போ மனித குலத்தினுடைய வீழ்ச்சி இந்த முதல் ஆதாமின் மூலமா முதல்ல நடக்குது. இவன் தேவன் மேல சார்ந்திருந்ததை விட, தன்னுடைய நம்பிக்கையை விட, தேவன் மேல சார்ந்திருந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறது அந்த நம்பிக்கையை விட தன்னுடைய விருப்பத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. சுயத்தை சார்ந்து அவங்க அந்த மாம்சம் சொல்லுகிற காரியத்தை அவங்க சார்ந்து வாழ்ந்தாங்க. இந்த பாவம் சின் அப்படிங்கிறதற்கு ரூட்டே என்னன்னா, நான் முடிவு செய்வேன். அவர் சொல்றாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்துல இருந்து நீங்க பங்கெடுக்க வேண்டாம், இதை நீங்கள் சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள் எல்லாம் சொல்றாரு. அவர் ஒரு முடிவு வச்சிருக்காரு. ஆனா அந்த முடிவை விட நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு தேவனை சார்ந்திருப்பதற்கு பதில் சுயத்தை சார்ந்து மனுஷன் செயல்பட்டான். அதுதான் பாவத்தினுடைய ரூட். அது ஏன் அப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா, தேவனை அறியல. தேவனை அறிய வேண்டிய விதத்துல அறியாமல் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில அவங்கள பங்கெடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க முதிர்ச்சி அடைவதற்கு முன்னதாகவே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த கனியில் பங்கெடுத்ததன் விளைவுதான் இந்த முழு மனுக்குலமும் வீழ்ச்சிக்குள்ள கடந்து போனது. எப்போ நான் முடிவு செய்வேன், நான் பேசுவேன், நான் செயல்படுவேன், எந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள் இருந்து செயல்படுவார். ஆனா எல்லாமே சுயத்துல நம்ம செயல்படும் பொழுது அங்கதான் சின்னுடைய ரூட்டே அதுதான். ஆனா டிசைபிள்ஷிப் இதை என்ன செய்து மாத்துது? ஜீசஸ் ஃபுல்லா யார சார்ந்திருந்தாரு? பிதாவை முற்றிலும் சார்ந்து வாழ்ந்திருந்தாரு. அத நமக்கு காட்டுறாரு. காஸ்பல் எல்லாத்துலயும் வாசித்து பார்த்தா, என் அப்பா, என் அப்பா, என் அப்பாவை எனக்கு தெரியும், என் அப்பா உங்களுக்கு தெரியாது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஏன் நம்ம பழைய ஏற்பாட்டு இதெல்லாம் வச்சுட்டு மோசே பார்த்தாரு, அவங்க பார்த்தாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எபிரேயர் 1 பார்க்கிறோம், பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன், நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்துல அவருடைய குமாரனை கொண்டுதான் தன்னுடைய ஃபுல் நேச்சரை பிதாவானவர் வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். அப்போ ஜீசஸ் இயேசு கிறிஸ்து இந்த மீண்டும் மீண்டும் நம்மள்ட்ட சொல்றது, பிதாவின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் ஜெபமே எப்படி இருக்கு? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே செய்யப்படுவதாக. ஏன் விருப்பம் இல்ல,
நான் முடிவு செய்யறது இல்ல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமா இருக்கிறது. அவர் விருப்பத்தை நான் செய்யணும், என் விருப்பத்தை நான் செய்யக்கூடாது. என் ஃபிளஷ் சொல்ற விருப்பத்தை நான் செய்யக்கூடாது. அப்படித்தான் கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக வாழ்ந்தார். ஃபுல் சரண்டர் அங்க அப்பா அப்பா கிட்ட, பிதாவாகிய தேவனிடத்துல அவர் சரண்டர் பண்ணியிருந்தார். சுயம் எப்பவுமே எதை தேடும் அப்படின்னா, நம்முடைய சுகத்தை, மற்றவங்களுடைய ரெக்கக்னிஷன், அங்கீகாரத்தை, ப்ரொடெக்ஷனை தேடிட்டே இருக்கும். இது இது அதாவது எல்லார்ட்ட இருந்து இந்த சுயம் ரொம்ப அதிகமா செயல்படுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும். நிறைய நிறைய ரிஜெக்ஷன்ஸ்ல போயிருப்பாங்க. இப்பட்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களை யாரும் ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி அவங்களுக்கு அவங்கள சுற்றியே ஒரு வேலி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு யாராவது ஒரு வார்த்தை சும்மா சாதாரணமா சொன்னா கூட உடனே கோவப்பட்டு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து இவங்களை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த தங்களுடைய சுயத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இந்த சுயம் எப்பவுமே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த நானை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபிளஷ்ல இருக்கிற நானை இந்த சுயம் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா விசுவாசம், நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு நேரிடுகிற எல்லாம் அவருக்கு தெரியும்னா நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாங்கிற ஒரு இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தோடு அவர்கள் இருப்பார்கள். ஆபிரகாம் பாக்குறோம், அவர் சொல்றாரு, நீ உன் தகப்பன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, எல்லாத்த விட்டு நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட தேவன் பேசுறாரு, இன்னைக்கு நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ எங்கேயோ கண்ணு காணாத ஒரு தேசத்துக்கு போ அப்படின்னா நம்மளால அது முடியுமா? ஐயோ, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் பிள்ளைங்க, எத்தனை காரியத்தை நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் சாத்தியமா என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தன் தேசத்தை விட்டு அவர் வெளியேறினார். தான் போகிற தேசம் என்ன எதுவுமே தெரியாது. அவர் சொன்னத அப்படியே நம்பி விசுவாசிச்சு தேசத்தை விட்டு வெளியே போறாரு. மோசைய பாக்குறோம், எகிப்துல அங்க பார்வோனுடைய அங்க குமாரத்தி அவனை எடுத்து வளர்க்குறாங்க. ராஜ அரண்மனையில அவனுக்கு எல்லாம் இருக்குது, எல்லா பொக்கிஷங்கள், எல்லா செல்வங்களும் இருக்கு. ஆனா அத விசுவாசத்தினால அது எல்லாத்தையும் வேண்டான்னு அவர் தள்ளி விடுகிறார். இதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. விசுவாசம் இல்ல அப்படின்னா சுயத்தை வெறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய லாஸா தெரியும். அதை நான் சொல்றதை நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், விசுவாசம் நமக்கு இல்ல அப்படின்னா சுயத்தை வெறுக்கிறது, இந்த ஃபிளஷ வெறுக்கிறதுங்கிறது ஐயோ ஒரு பெரிய லாஸா இருக்கும். இந்த மன்னிக்க முடியாது. எப்படி இவங்களை மன்னிக்க முடியும்? அப்ப இவங்க என்னை இளக்காரமாலாம் நினைப்பாங்க, இவங்க என்னைய அப்படிலாம் நினைப்பாங்க, இப்படிலாம் நினைப்பாங்கன்னு நம்ம அதை ஒரு பெரிய லாஸா பார்க்க ஆரம்பிப்போம். எப்போ விசுவாசம் இல்லைன்னா. இந்த மன்னிப்புக்கும் விசுவாசத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. விசுவாசம் இருந்தா அதுதான் எனக்கு ப்ராஃபிட். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக கருதுகிறேன். அவருக்கு கிறிஸ்துதான் யாரா இருக்கிறாரு? லாபமா இருக்கிறாரு. அவரை அறிகிற அறிவுதான். மத்த எல்லாம் எல்லாம் அது எதுவுமே எனக்கு உரியது அல்ல.
அது நான் அல்ல அப்படிங்கிற இடத்திற்கு வந்து அவர் அந்த வார்த்தையை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு சுயத்தை வெறுக்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு இழப்பா தெரியுதுன்னா, அந்த இடத்துல விசுவாசத்துல குறைவுபடுகிறோம். சுயத்தை இழப்பது ஒரு லாஸ். என்னை இளக்காரமா பார்ப்பாங்க, என்ன இவ்வளோ தூரம் என்னைய நடத்துனாங்களே, நான் எப்படி இறங்கி போறது அப்படிங்கிற இடத்துக்கு உங்க ஹார்ட் இருந்ததுன்னா, அங்க என்ன இல்ல, ஃபெய்த்ல வேவரிங் இருக்கு. வேவரிங் மைண்ட். யார் என்ன பண்ணானே, என்ன பேசுறானே, நான் கேஷுவலா இருப்பேன். இந்த இடத்துல இயேசு இருந்தார் எப்படி இருப்பாரு, அப்படித்தான் நான் இருப்பேன். நானே சுய முயற்சியில செயல்பட மாட்டேன். பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய எண்ணங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போதுதான் உண்மையான விசுவாசம் நமக்குள் இருந்து செயல்படுகிறது. ஏதோ வாக்கு தத்தத்துக்காக தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை விசுவாசிக்கிறோங்கிறது எங்க வெளிப்படுதுன்னா, தன்னைத்தான் வெறுப்பதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. விசுவாசமே அங்கதான் தொடங்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையே தன்னைத்தான் வெறுக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துக்கு கிறிஸ்தவ உலகம் போகாம, வாக்குத்தத்தம் விசுவாசம் சுதந்தரிக்குது, அதெல்லாம் முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் தன்னைத்தான் வெறுப்பது. இந்த இடத்துக்கு வரும்போது வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறதெல்லாம் மிகவும் எளிது. அப்போ இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்றாரு, நீ மனதளவுல மட்டும் என்னைய நம்பு அப்படின்னு சொல்லல, உன் சிலுவையை எடுத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயநலமான வாழ்க்கைக்கு, சுயத்தின் வாழ்க்கைக்கு டோட்டல் ஆஃப் ஃபுல் ஸ்டாப். எபிரேயர் 12:2 பார்க்கிறோம், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் என்ன செய்தாரா? சிலுவையை சகித்தார். விசுவாசம் இருந்தா மாத்திரம்தான் நமக்கு விரோதமா என்ன யாரு பேசினாலும் இதெல்லாம் ஒரு மேட்டராவே தெரியாது. எனக்குள் அவர் இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும். ரெசரக்டட், உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இது எதுவும் நிரந்தரம் இல்லை, இது எதுவும் நிஜமில்லை, இது எல்லாமே மாயை. இந்த உலகம், உலகத்தில் உள்ள மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாமே மாயைங்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். அடுத்ததை நம்ம பார்க்கிறோம், இந்த சுயம் சொல்லும். இந்த சுயம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த சுயம் நமக்கு உள்ளுக்குள்ள ஒன்ன சொல்லிட்டே இருக்கும். ஒன்னு நீ பாதுகாத்துக்கொள், யாரையும் நம்பாத, நீ செயல்படு, நீதான் உன் கஷ்டத்தை என்ன செய்யணும்? துரத்தணும். உன் துன்பத்தை நீதான் துரத்தணும், நீ செயல்பட்டாதான் இது மாறும் அப்படின்னு இந்த சுயம் நமக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கும். உன்னை நீ பாதுகாத்துக்கோ. ஆனா விசுவாசம் சொல்லும், தேவனை நம்பு. உனக்கு புரியவே புரியாது, ஆனா கூட புரியாத நேரத்திலையும், என்ன நடக்குன்னு வாழ்க்கையில புரியாத நேரமும் கூட நீ அவருக்கு பின்னாடி போ. இதுதான் நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெறுகிற அந்த விசுவாசம் மூலமாய் நமக்குள்ளே ஏற்படுகிற எண்ணங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம சீஷனாய் வாழ்கிறதுக்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுது. இப்போ மத்தேயு 16:24 நீங்க அந்த அந்த சம்பவம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பேதுரு இயேசு கிட்ட சொல்றாரு, சிலுவை நீர் அவர் அவர் மரணம் அடையக்கூடாதுன்னு பேதுரு அங்க கடிந்து கொள்ளுகிறார் இயேசுவ. பாடுகள் இல்லாத ஒரு வெற்றி. ஆனா இயேசு அப்படியே அவரை, அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஏன் பேதுரு இயேசுவ அப்படி கடிந்து கொள்றாரு அப்படின்னா, அங்க சுய பாதுகாப்பு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அவர் இருக்கணும், என் கூட அவர் இருக்கணும்.
எப்போ அவர் என் கூட இருக்கணும், அவர் சாக கூடாது, அவர் மரணம் அடையக்கூடாது, அவர் மரணம் அடைஞ்சிட்டா என் நிலைமை என்ன? இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ல இருந்துதான் பேதுரு அங்க பேசுறாரு. ஆனா இயேசு ஃபுல் சரண்டரா பேதுருவ அங்க சரண்டர் பண்ற அளவுக்கு அங்க பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து தான் ஜெபித்ததை அங்கே சொல்றாரு. சாத்தான் உன்னை சுளகுல போட்டு புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு காத்து கொண்டேன். ஒருவேளை இது சிலுவைக்கு முன்பாக, ஆனா இன்றைக்கு அந்த சாத்தான் எப்போ சிலுவையில அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இனி நமக்கு நமக்கு சோதனை கொடுக்கறதுக்கு அவன் போய் அவர்கிட்ட அனுமதி கேட்டு நமக்கு சோதனை வருங்கிறது நான் அதை நம்பவே முடியாத ஒரு காரியம். ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். இனி அவர்கிட்ட போய் அவன் ஒரு அனுமதி கேட்டு எனக்கு நமக்கு சோதனை கொடுப்பாங்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். இன்னைக்கு நமக்கு சோதனை வருதுன்னா அவனவன் சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் தன் இச்சையினால் இழுக்குண்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நமக்குள்ள இருக்கிற சுயமான எண்ணங்கள் இதுதான் நமக்கு சோதனை. இததான் நம்ம மேற்கொள்ளணும். அதுக்குதான் முதல் அவர் சொல்றாரு, உன்னை நீ வெறுக்க வேண்டும். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அது என்ன ஜீவன்? இந்த ஜீவன் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில இருந்து நம்ம சோலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐ ஆம். அந்த ஜீவனை இழந்து போகிறவன் அதை அந்த நித்திய ஜீவனை என்ன செய்வான்? அவன் கண்டடைவான். அதை காக்கணும்னு விரும்புகிறவன் அதை என்ன செஞ்சிருவான்? இழந்து போயிருவான். இந்த அன்பிலீஃப், அவிசுவாசம் இந்த டெம்பரரியான காரியங்களை இறுக பிடிச்சுக்கிடும். ஆனா விசுவாசம் நித்தியமா எட்டர்னலா இருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த 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 சின்ன சின்ன விஷயம் மனுஷர் காரியம் நம்மளுக்கு இந்த மீடியா சொல்றது இல்ல இந்த லாஜிக்கல் திங்கிங்ல நமக்கு எழும்புகிற எண்ணங்கள் இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரும். இது எட்டர்னல் லைஃப்குள்ள காரியங்களை மட்டும்தான் விசுவாசம் பார்க்கும். அப்போ தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை, அது என்ன தன் ஜீவன்? அதுதான் ஐ ஆம். நம்ம ஏற்கனவே அந்த மெசேஜை கேட்காதவங்க கண்டிப்பா கேளுங்க. தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன? அதை கேட்டாதான் இது இன்னும் உங்களுக்கு டீப்பரா இது புரியும். இதுலயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இத நான் காக்கணும், என்னை யாரும் சொல்லிடக்கூடாது, என்னை யாரும் பேசிடக்கூடாது, என்னை எப்படி செஞ்சுட்டாங்க, என்னை எப்படி பேசிட்டாங்க, இப்படியே இந்த சுற்றி இருக்கிற உலகத்தை சார்ந்தே நம்ம வாழ்ந்து அதை காக்குறதுக்கு விரும்பணும்னா அதை இழந்து போவோம். என் நிமித்தம் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போயிட்டான். என் நிமித்தமா தன்னைத்தான் அவன் வெறுத்துட்டான் அப்படின்னா அந்த ஜீவனை அவன் கண்டடைவான். நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிற உறவுக்குள்ள அவன் தான் வர முடியும். அவன் தான் அவரை பின்பற்றுகிறவன். ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய அந்த பாதுகாப்பை எல்லாத்தையும் ஏன் விட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பினார். கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி இந்த சுயம் நமக்கு இருக்குன்னா அது என்ன செய்யும்னா ஒரு அஷூரன்ஸ் கேட்கும். இது எப்படி, இது போனா எப்படி சாத்தியம்? இந்த தேசத்தை விட்டு போனா எனக்கு உண்ண உணவு, உடை இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் எதுல இருந்து சாப்பிடுவேன்? ஆனா விசுவாசம் இருந்தது அப்படின்னா அவர் சொல்லி இருக்கிறார்னா அவர் தான் எனக்கு ஜெகோவா ஜைரே, தேவன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக
அந்த ஹார்ட் என்ன செய்யும்? கீழ்ப்படியும். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். சிலுவையை சுமக்கிறதுங்கிறது ஏதோ வெளிப்படையா ஏதோ நமக்கு துன்பம் வந்து அதை சுமக்கிறது இல்ல. இது உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம். நம்முடைய பெருமை, சுயநலம், சுயநலமான விருப்பம், அகந்தை, அகங்காரம், இதை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைவதுதான் சிலுவையை சுமப்பது. கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யார் அறையப்பட்டா? இந்த பழைய மனுஷன், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், கோபம், எரிச்சல், வைராகியம், பகை, துர்குணம், தூஷணம், கசப்பு, இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். இதுதான் அவர் சொல்ற அந்த தன்னைத்தான் வெறுக்கிற இதெல்லாம் சிலுவையில அறையப்பட வேண்டும். பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நம்ம அறையப்பட்டோமா? லிட்ரலா பிசிக்கலா அவர் கூட அறையப்பட்டோமா அப்படின்னா பிசிக்கலா இல்ல. ஆனால் கிறிஸ்துவுடனே கூட ஒரு ஆதாமுக்கு என்ன நடக்குதோ முழு மனுக்குலத்துக்கும் அது நடக்குது. முதலாதாம் வீழ்ச்சி அடைந்தானா முழு மனுக்குலமும் வீழ்ச்சி அடைந்து பாவம் மரணம்ங்கிற பிரமாணத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப 2ஆம் ஆதாம் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் நம்முடைய மாம்சம், நம்முடைய பாவம், சாபம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார்னா அவருக்கு என்ன நடந்ததோ எல்லாம் நமக்கும் நடந்தது. அதுதான் நிஜம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருத்தன் தான் மீறினான், ஆனா முழு மனுக்குலத்தையும் மரணம் ஆண்டு கொண்டுருச்சு. இயேசு கிறிஸ்து கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. அந்த ஒருவர், அவராலே நம்ம என்ன செய்யறோம்? ஜீவனை அடைந்து, ஜீவனை அடைந்து. இப்ப இங்க என்ன வந்துருச்சு? ஜீவன். நம்மள நாமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இல்ல. அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அந்த ஜீவனை பெற்று கொண்டுட்டோம். அந்த ஜீவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அது தரும். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் வாழ போறதில்ல, அவரை என்னிலிருந்து வாழ நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இந்த நான்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும், இந்த பாடி அண்ட் மைண்ட், சோல் இதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துக்கு வர முடியாது. எப்போ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அவரோடு கூட என்னுடைய பழைய மாம்சம் எல்லாம் அவர் கூட சிலுவையில் அறையப்பட்டது. இனி இனி நான் எப்படி இருக்கிறேன்? புது சிருஷ்டியா இருக்கிறேன். புது நேச்சர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய இருதயம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? சுயம் தன்னுடைய பலத்தை சார்ந்து போராடி கொண்டே இருக்கும். அதனால சீக்கிரத்துல டயர்ட் ஆயிரும். அது சார்ந்து போராடி ஏதோ வின் பண்ண முடியல அப்படின்னா டயர்ட் ஆயிரும். ஆனா இந்த ஃபெய்த் சொல்லும், தேவன் போதுமானவர். நான் எதையும் ஏன் கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையான சுய வெறுப்பு அப்படிங்கிறது நம்மள நம்ம வெறுக்கிறது இல்ல, நம்ம வாழ்க்கைய தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பது. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது, ரெஸ்ட்ல இருக்கிறது தான் உண்மையான சுய வெறுப்பு. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு இல்ல. அத்தனை அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க. அத்தனை அற்புத அடையாளங்களை பார்த்தா கூட அவங்க இருதயம் என்ன இல்ல?
ரெஸ்ட்லயே இல்ல. அவங்க அந்த ஃபிளஷ் அண்ட் சோல்லே தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் அவங்க தேவனிலிருந்து வாழ்ந்தாங்க. விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு மனுஷங்க பெருசா தெரியல, மனுஷருடைய உருவங்கள் பெருசா தெரியல, தேவன் தான் பெரிதாக தெரிந்தார். இன்னைக்கு எது உங்களுக்கு பெருசா தெரியுது? மனுஷரா, மனுஷருடைய செயல்களா, மனுஷருடைய வார்த்தைகளா? அப்படி இருந்ததுன்னா நாமளும் அந்த 10 வேவுகாரர்கள்ல ஒருத்தரை போலதான் இருக்கிறோம். இல்ல, இதெல்லாத்தையும் விட என் தேவன் பெரியவர் அப்படிங்கிற ஸ்பிரிட்ட நம்ம பெற்றிருக்கிறோமா? அத கொடுத்துட்டாரு, அந்த ஸ்பிரிட்ட தான் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஸ்பிரிட்ட நம்ம பெற்றிருக்கிறோங்கிற நாலேஜ் இப்ப வரைக்கும் இல்ல. இந்த இந்த நாலேஜ் முதல்ல நமக்கு வரும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட், அது என்ன ஸ்பிரிட்? புதிய ஆவியை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து, என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன். அப்போ புதிதான ஆவியை பெற்றிருக்கிறோம், புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த ஆவியிலிருந்து, அந்த இருதயத்திலிருந்து செயல்படுறோமா, பழைய மனுஷனிலிருந்து செயல்படுகிறோமா? இப்போ இந்த பழைய மனுஷன்ல இருந்து செயல்படுறதுனாலதான் சிலது நம்ம நம்ம இன்னும் மேற்கொள்ள முடியாம இருக்கிறோம். சில பலவீனங்களை மேற்கொள்ள முடியாம இருக்கிறோம். சில காரியங்கள் நம்மள தொடர்ந்து ஒரு ஒரு நம்மள ஒரு 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 அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. கிறிஸ்து இயேசுவினாலே அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோமா, விடுதலை ஆயிட்டோம். ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். யாரு ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா, மாம்சத்தின் படி நடவாதவர்கள். அப்போ இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்து, இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணமே நமக்கு எல்லாத்தையும் ஜீவனாய் கொண்டு வரும். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன, எல்லாமே நம்முடைய ஜீவன்ல இருந்து நம்ம பெற்றுக்கொண்டுட்டே இருப்போம். எதுவும் முயற்சி பண்ணி போராடி இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பிளஷ்ல நம்ம வாழ்ற வரைக்கும் தான் நமக்கு போராட்டம். இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டு அந்த லாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அந்த லா எப்படி ஒரு கிராவிட்டி, ஒரு பொருளை போட்டோம்னா மேல தூக்கி போட்டோம்னா கீழே விழும்னா, அதே போல ஆவியின்படி நம்ம நடந்தோம்னா இந்த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் நம்ம வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். தானா நமக்கு தேவை எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் நம்ம இந்த பூமியில வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதது நேரத்துல கரெக்டா உங்களை தேடி வரும். ஆனா அதுக்கு என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த லானா என்னது? அது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு காரியம். உலகத்துல இந்த பூமியில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகம். இதே இது மூணுக்கு போனோம்னா கிடையாது. ஸ்பேஸ்க்கு போனோம்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மி. இந்த பூமியில எந்த பொருளை எந்த தேசத்துல இருந்து போட்டாலும் கீழே விழும்னா, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவனின் ஆவி செயல்படுகிறது. இந்த ஜீவன்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா. வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு உங்க தேவை என்ன? வேலை கிடைக்கணுமா, இல்ல கல்யாணம் முடியணுமா, இல்ல பிள்ளை வேணுமா? இனி இனி எந்த உலகத்தின் எந்த தேவைகளா இருந்தாலும் he has already blessed with all spiritual blessings. ஸ்பிரிட், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், இது எல்லாமே இந்த லாக்குள்ள இருக்கு. நீங்க எப்போ இந்த மாம்சத்தின்படி செயல்படாதபடி ஆவியிலிருந்து நீங்க செயல்பட்டு உங்க இருதயம் எப்போ அவரை சார்ந்திருந்து அவரையே பெரிதா பார்த்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் என்றால், இந்த லா உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும், உங்க குடும்பங்கள்ல பிரச்சனையா, பிரிவினைகளா, இந்த லா உங்க வாழ்க்கையில செயல்படும் எப்போ ஆவியின்படி நடக்கும் பொழுது. மாம்சத்துல செயல்படுற வரைக்கும் இதுல நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க தேவனுக்கு விட்டு கொடுத்து ஸ்பிரிட்ல இருப்பீங்க. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா அந்த இதெல்லாம் காரியங்கள் தானா நடக்கும், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா சில ஏரியாஸ நீங்க பிடிச்சு வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் செயல்பட முடியாதபடி நீங்களே தடுத்து வச்சிருப்பீங்க. இத நீங்களே நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க டீப்பரா உள்ள போய் உங்க லைஃப்ல எதெல்லாம் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு விசுவாசம் என்பது முற்றிலுமாய் நம்மை வெறுப்பது. இப்போ சுயம் தன் சொந்த பலத்தை சார்ந்து என்ன செய்யும்? போராடிட்டே இருக்கும். அதனால ஈஸியா டயர்ட் ஆயிரும். ஆனா விசுவாசம் சொல்லும், தேவன் போதுமானவர், நான் எதையும் ஏன் கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஃபெய்த் சொல்லுது. இயேசுவை குறித்து மத்தேயு 16:24 பார்க்கிறோம். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இந்த விசுவாசம் இல்லாம சுய வெறுப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு. சும்மா அதை வெறுக்கிறேன், இதை வெறுக்கிறேன், எதையும் வெறுக்கல. உங்களை நீங்க விட்டு கொடுத்து தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் பெருசா பார்ப்பதற்கு பெயரே விசுவாசம். விசுவாசத்தோடு கூடிய ஒரு சுய வெறுப்புங்கிறது ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ நம்ம லைஃப்ல நிச்சயம் கொண்டு வருகிற ஒரு காரியம். விசுவாசத்தோட சுயத்தை வெறுக்கிறது அப்படின்னா, உங்க ஃபிளஷ் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கும். ஆனா ஸ்பிரிட்ல இருந்து ஆவியானவர் உங்களை நடத்துவார். இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்குள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஃபர்ஸ்ட் அது ஃபர்கிவ்னஸ்ல வெளிப்படும். நீங்க சுயத்தை சாரல அப்படிங்கிறது எதுல வெளிப்படும்னா, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற மன்னிப்பில் வெளிப்படும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஹானஸ்டியா இருப்போம், உண்மையா இருப்போம். என்னுடைய விருப்பங்களை விட தேவனுடைய திட்டத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஆமான்னு சொல்லுவேன். இது ஒன்னொன்னுக்கும் விசுவாசம் மிக அடிப்படை தேவை. சுயம் சொல்லும், இந்த வாழ்க்கை எனக்குரியது. விசுவாசம் சொல்லும், இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, இது தேவனுக்குரியது. சுயம் அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சு கண்ட்ரோல்ல வைக்க பார்க்கும். தான் பேசி தான் செயல்பட்டு அப்படியே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்யணும்னு பார்க்கும். விசுவாசம் என்பது விட்டு கொடுக்கும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும். ஆபிரகாம் அங்க லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் அங்க என்ன செய்து பிரிவினை உண்டாகுது. அங்க வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் சொல்றாரு, நீ எந்த திசைக்கு போறியோ அதுக்கு எதிர்த்த திசைக்கு நான் போறேன், எங்க வேணாலும் நீ போ. ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய மனது! ஏன்னா தன்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆபிரகாம் செழிப்பான சோதோம் கொமோராவை அவர் தெரிந்தெடுத்து போறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கூட மனதுல அது எந்த ஒரு காழ்ப்புணர், எந்த ஒரு பொறாமையோ ஏற்படுத்தல. ஏன்னா என்னை அழைத்தவர் அவர்,
அவர் என்ன நடத்துவாரு? அப்போ சுயம் என்ன செய்து? இறுக்கி பிடிக்கும், விசுவாசம் விட்டு கொடுக்கும். சுயம் கண்ணுக்கு தெரியறதான் நம்பும், கண்ணுல பாக்குறதையே வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கும். விசுவாசம் தேவனுடைய நேச்சரை நம்பும், அவருடைய கேரக்டரிஸ்டிக் உண்மை தன்மையை நம்புவதுதான் விசுவாசம். அப்போ நம்மை நாமே ஒரு நாளும் நம்மளை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அவர்தான் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை ரட்சிக்கிறவர் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறதுக்கு பெயர்தான் விசுவாசம். தேவனுடைய வழி உயர்ந்தவைகள். கிறிஸ்துவிடத்துல நான் எதை இழந்தாலும் அது நஷ்டம் அல்ல. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியம், நீங்க போராடிட்டு இருக்கிற காரியம், நீங்க சுயத்துல செஞ்சு சாதிச்சிடலான்னு நினைக்கிற காரியம், இது எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அப்பா கிட்ட உங்க இருதயத்தை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும், சரண்டர் பண்ணணும். இல்ல அப்பா, முற்றிலுமாய் உம்மிடத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் அப்பா, நீங்க எனக்காக எல்லாத்தையும் செய்கிற தேவன். கீழ்ப்படிதல் நமக்கு எப்ப வரும்னா அவர் மேல விசுவாசம் வைக்கும் போதுதான். உங்களை அவர் எவ்வளவு தூரம் மன்னிச்சிருக்கிறாருங்கிறத நீங்க உணரும் போதுதான் மற்றவங்களை நீங்க மன்னிக்க முடியும். இன்னைக்கு அதையே நம்மளால உணர முடியல. எந்த அளவுக்கு, எந்த படுகுழிக்குள்ள, எந்த சேற்றுக்குள்ள நம்ம எல்லாரும் இருந்தோம். ஆனா அங்கிருந்து நம்மள அந்த இடத்துக்குள்ள இறங்கி வந்து நம்மள தூக்கி எடுத்து இன்னைக்கு உயரத்துல உட்கார வைத்திருக்கிறாரே. என்ன மன்னிச்சார்னா, நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசம், என்ன மன்னிச்சவர் ஏற்றிருக்கிறாருங்கிறதே இன்னும் உங்களால நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. அதனாலதான் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. என்ன காரியம், என்ன பிரச்சனை, எது எப்படி இருந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார்னு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு நம்ம சமாதானமாய் வாழும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை நாங்கள் பின்பற்றி விரும்பினால் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், எங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்யாதபடி, மாம்சமும் மனதும் சொல்லியவைகளை செய்யாதபடி. அப்பா, எங்க ஆவியிலிருந்து நாங்க எதை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் விலையேற பெற்ற இந்த சத்தியத்தை இங்க வெறுக்கல, எங்களை நாங்க வெறுக்கலனாலே எங்களுக்கு விசுவாசம் அந்த இடத்துல இல்லைங்கிறத நாங்க உணர எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. நீர் பெரியவர் அப்பா, நீர் போதுமானவர் தகப்பனே, நீர் சகலவற்றையும் அறிந்தவர் அப்பா, நீர் உண்மையுள்ளவர் தகப்பனே. உண்மை சார்ந்து நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுடைய சுய பலத்துல நாங்க சார்ந்து வாழாதபடி, சுயமான எண்ணங்களிலே நாங்கள் வாழாதபடி, முற்றிலும் உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க அப்பா. மன்னிக்கிறதுக்கும் எங்களுக்கு விசுவாசம் தேவைப்பா. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆழமான உளையான சேற்றில் நாங்க இருந்தோம். ஆனா இன்றைக்கு அந்த இடத்துக்குள்ள நீங்க எங்களை இறங்கி வந்து தூக்கி எடுத்து எங்களை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை ராஜாக்களா ஆசாரியர்களா நீங்க மாற்றி இருக்கிறீங்கன்னா இதே அன்புதான்
எல்லார் மேலயும் வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த அன்பை அவங்க உணரல. ஆனா அந்த அன்பை எங்க மூலமா உலகம் உணரும்படியாகத்தான் எங்களை நீங்க இந்த உலகத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த அன்பை நாங்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்கள் மூலமா என் தகப்பன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செயல்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள் வந்துவிட்டோம். இனி நாங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படி நடக்க ஆவியானவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.